ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம போகிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஓப்பனிங் தான் முக்கியம் அப்படின்ட்டு. பட் ஓப்பனிங் எல்லாம் பெருசாக அந்தளவு இல்லை. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆகிருந்திருக்கலாம். பட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு அரை மணி நேரம் கெயின் தான் ரொம்ப முக்கியம். ஸோ புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் ஹெவியாச்சு. பட் நிஃப்டியில் சொல்கிறேன். பட் காலோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அதிகமாகலை. ஸோ ரொம்ப நேரமாக அந்த 25,400 கால் ஆப்ஷனில் இருந்தது. பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. நியராக வந்து பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்கும் அதுதான் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த கால் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆனது தான். அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 170 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு புஷ்ஷு. நான் 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட்டில் இப்போது பாசிட்டிவ் ரோல் ஓவர் நடக்க வாய்ப்பு அப்படின்ட்டு. ஸோ ஜூலை மந்த்துக்கு வந்து இது வந்து ஒரு புஷ் கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் ரோல் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே தென்பட்டுச்சு. இன்றைக்கி அதோட வெளிப்பாடு தான். ஸோ ரொம்ப கன்சாலிடேட் இருக்கும்போதே இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்புங்க. ஸோ நேற்றோட லோ முந்தானத்தோட லோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்போ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 25,030-40 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 25,570 நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 530-540 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ரேலியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு மார்க்கெட்டு இது வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் அப்படின்றது தான் சொல்லி ஆகணுங்க. ஓகேவா, இது வந்து கிளியரான பிரேக் அவுட்டு பாசிட்டிவ் ரோல் நடந்திருக்கு அப்படின்றதுனால இன்னும் ஜூலை மந்தில் ஒரு 2% வந்து மார்க்கெட் 2% வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகலாங்க. ஓகேங்களா. ஸோ வர இருக்க சீரீஸில் நாளைக்கு ட்ரேடிங்கில் நிஃப்டிக்கு 340 பாயிண்ட் ஸ்டாடல் ப்ரீமியமும், சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 900 பாயிண்ட் வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் இருக்குது. இந்தியா விக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. நேராக வந்து பார்த்திங்கன்னா 12.60 கிட்டே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் தான் லோ நினைக்கிறேன். ஸோ ஒரு ரொம்ப லோவர் வால்டாலிட்டியில் ப்ரீமியம் வச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக மேலே போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது 6 மணிக்கு நியூஸ் வந்திருக்கு. யூஎஸோட ஜிடிபி ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் போயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு மந்தோடைய ஜிடிபி 2% இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா -0.5% வந்திருக்கு. லெட்ஸி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் அங்கே விழுந்திருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயம் ஸ்பாட் மார்க்கெட்டில் அங்கே இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு எண்ட் ஆஃப் டேயில் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது நேராக 143 ஸ்டாக் லாங் சைடும் 67 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. ஸ்டில் வந்து லாங்கோட கை தான் ஓங்கியிருக்கு அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புல் சைடில் தான் இருக்குது அப்படின்றது இந்த ஒரு டேட்டா நமக்கு நல்லபடியாக தெரிவிக்குது. அண்ட் இன்றைக்கி ட்ரேடிங் வந்து கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸ்டார்டிங் டேயில் 132 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ப்ரீமியம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவராக இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்தது தான் இங்கே விஷயம் அப்படின்றத சொல்லி ஆகணுங்க. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த விவேப்பும் ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும் ஒரு 3-4 தடவை வந்து நமக்கு பிரேக் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் அது வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா தொல்லை பண்ணியிருக்கோம். ஸோ 114 வந்துட்டு 140 சொல்லும்போது இங்கே ஒரு 35 பாயிண்ட்டு. இது ஒரு கஷ்டமான ட்ரேடு. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு பிரேக் அவுட், 4 இடம் பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 3 இடம் மாற்றினேன் அயன்ஃப்ளை. அதில் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸை பாதி கம்மி பண்ணிடுச்சு கடைசியில் போட்ட அந்த ஒரு அயன்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓகே 400-450 போயிடுச்சு, ரிட்டன் ஆகும் தான் நினச்சேன். ஓகேங்களா. பட் ரிட்டன் ஆகாமல் அது கடைசியில் அடித்த அதுதான். ஓகேங்களா. இல்லைனா ஓவரால் ஒரு முக்கால்வாசி ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். பட் வந்து முடியல. ஓகே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. சின்ஸ் வந்து ஒரு 2 மணிக்கு மேலே நல்ல ஒரு டிகே. ஏன்னா மார்க்கெட் ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் இல்லை, ஏன்னா இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால எல்லா ஆப்ஷனையும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இருந்தது. நிஃப்டியில் பெருசாக இல்லை, 2.5 கோடிக்கு மேலே வால்யூம் இல்லை. பட் போன வாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே 7.5 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் எக்ஸ்பைரி கேமுக்கு ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அது வந்து ஸ்கேட்டர்டாக நிறைய எக்ஸ்பைரி இருக்கும்போது வர்றதில்லை அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அண்டு சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயின் 83,600 வெரி குட். 2 நாளுக்கு முன்னாடி இது 81,900 அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு 1,700 பாயிண்ட் அப்பாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 900 பாயிண்ட் நியராக வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சுருக்குங்க. ஸோ 900 பாயிண்ட் மேலே கீழே ஒரு மூமெண்ட் இருக்கலாம். ஸ்கியூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் அப்படின்ற மாதிரி தாங்க இது இருக்குது. அண்ட் நிஃப்டி இது பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோடைய அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் அதே தான் ஒரு 340 பாயிண்ட் இருக்குங்க. மேலே கீழே ஒரு 340-350 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கலாம்.
அண்ட் ஸ்கியூமே பார்த்தீங்கன்னா மேலே போக போக கம்மியாகுதுங்க. ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்லோவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கன்சாலிடேட் அகைன் வந்து ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவர் வால்டிலிட்டியில் மேலே தான் போகும் அப்படின்ட்டு கால் ஆப்ஷன்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். ஓகேங்களா? அது கன்சாலிடேட் ஆகும்னா 5 நாளுமே அது கன்சாலிடேட் ஆகும். ஓகேங்களா? 6ஆம் நாள் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஏறும்ன்ட்டு வந்து இந்த ஒரு வால்டிலிட்டி டைமில் நமக்கு பெருசாக தெரியாது. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் இஓடி மார்க்கெட் வந்து எப்படி முடியும் அப்படின்ட்டு லெட்ஸி பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் ஏறினதுக்கு பெரிய வேல்யூ கொடுக்கல. எஸ் அஃப்கோர்ஸ் சொன்னது தான். ஏன்னா இது வந்து மந்த் எண்ட் அப்படின்றதுனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தோட டேட்டாவை தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பெரிய விஷயமா இருந்திருக்காது. பார்க்கலாங்க. இன்றைக்கி மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூ கிடச்சிருக்கலாம். இல்லை நிறைய ஒரு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா கை மாறி இருக்கலாம் அப்படின்றது தான். எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து இந்த ஒரு எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி வர வந்து ஜூன் மந்த் முடியுது, ஜூலை மந்த் வருது அப்படின்றதுனால அந்த ரோல் ஓவர் அந்த கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் வந்து இதில் வந்து கொஞ்சம் உதப்படும். ஸோ நாளிலேருந்து ஒரு புது டேட்டா வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் முதல் விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி ஒரு 3% நியராக வந்து விழுந்திருக்கு. ஐ திங்க் இந்த இயர்லேயே ரொம்ப லோவான வால்டிலிட்டி வந்து இன்றைக்கி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு லோ போயாச்சு. இந்த மாதிரி லோ வந்துட்டால் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்காது அப்படின்லாம் அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பிரேக் பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் சின்ஸ் உடச்சி எத்தனை தடவை கால் செல்லர்ஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்றது வந்து எனக்கு பெருசாக தெரில. ஏன்னா அத்தனை தடவை வந்து வாங்கியிருக்கிறாங்க, அத்தனை தடவை ஸ்ட்ரைக்ஸ் மாற்றிருக்காங்க, அத்தனை தடவை மேக்ஸ் பெயினும் அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்து வந்துருக்குது. ஓகேங்களா? 150 பாயிண்ட் மார்க்கெட் நகர்ந்தோம், மேக்ஸ் பெயின் நகர வரலை இன்றைக்கி. ஆக்சுவலாக 25,250 ரொம்ப நேரம் இருந்தது மேக்ஸ் பெயின். அப்புறம் 300 ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப நேரம் இருக்கவே, ஒரு மத்தியானம் வரைக்குமே இதுதான் இருந்தது, 12-1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஏறும்போது வேறு வழி இல்லாமல் ஏறிச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஏறணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கால் செல்லர் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஏன் 3 மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 50-100 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா மொத்த செல்லரும் வெளியே வரோம், மொத்த ட்ரெண்டுமே ஒரு சைடு மாறுறதுனால மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி டே தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 340, சென்செக்ஸ்க்கு வந்து 900 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அண்ட் ஸ்கியூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் அப்சைட் தான். நேற்று சின்னதாக சொன்னேன் கண்டிப்பாக நீ கோளாறு கொடுக்க வாய்ப்பு அதிகம்ட்டு, அது மாதிரி கோளாறு கொடுத்துருச்சு. நான் கோளாறு கொடுக்கும் அப்படின்னா டவுன் சைடில் கோளாறு கொடுக்கும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து பெரிய அளவு அது இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. பட் பார்க்கலாங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கெலாம் அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சதும் ரொம்ப நேரம் இருந்ததுங்க, ஒரு 1 மணி வரைக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி மேலே போச்சு. அது வரையும் ரேஞ்செலாம் ரொம்ப டைட் பண்ணி வச்சுருந்தேன், அது உடையவே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ புக் பண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்குது. புக் பண்ணி மாற்றினாலும் ஒரு 2-2:30 மணிக்கு மேலே விழும் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப நேரமாக தோணிகிட்டு இருந்தது. பட் வந்து அதுக்கு இடமே கொடுக்கல மார்க்கெட்டு. அந்தளவு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மார்க்கெட்டில் வந்து வச்சுருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாமே அதோடைய மேக்ஸ் பெயினை வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற பக்கம் மார்க்கெட் போகல, மார்க்கெட் இருக்கிற பக்கம் மேக்ஸ் பெயின் வந்தது. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அது மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியில் 57,000லாம் வராது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதையும் உடச்சிது. மிட் கேப் நிஃப்டி 12,300க்கு மேலெலாம் போகாது அப்படின்ற மாதிரி அதுவும் உடச்சிது. நிஃப்டி 25,500க்கு மேலாம் போகாது, அதையும் கிளியர் பண்ணிச்சு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணுங்க. ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இன்னையோடைய மூவுக்கு. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. பட் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. நான் 3த்தையும் சொல்கிறேன், எல்லா இண்டெக்ஸும் சொல்கிறேன். ஏன்னா நிஃப்டிலாம் 150-180 இருக்கணும், பேங்க் நிஃப்டி 400-500 இருக்கணும், மிட் கேப் நிஃப்டி ஒரு 70-80 இருக்கணும். பட் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் ரொம்ப கிட்டக்க இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு புஷ் தேவைப்படுது. அந்த புஷ்ஷை வந்து வர இருக்க நாட்களில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஒரு மாதிரி ஒன்றாவே நகர்ந்துக்கிட்டு வருது. இது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா இன்னும் டேஸ் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டை கொண்டு போவாங்க, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. நான் அப்சைடில் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது எல்லாமே நேற்று இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி அப்பாக இருக்குது, நல்ல விஷயம் இது வரைக்கும். பட் ஆனால் இப்போது லைவாக வந்து யூஎஸ் ஜிடிபி டேட்டா விட்டுருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஜாப் டேட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸ் லேஸாக வந்து இறங்கியிருக்கு, வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி தான், அந்த நம்ம சொன்னது தான் ட்ரெண்டானது தான். நம்ம மார்க்கெட் கரெக்டாக எக்ஸ்பைரி அப்போ தான் ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா?
அதுக்கான நல்ல சான்று தான் இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட் நகர்ந்தது. இதை வந்து பாசிட்டிவ் ரோலராக எடுத்துக்கலாங்க. ஜூலையில் இன்னும் 2% மார்க்கெட் நகரலாம், நிஃப்டி நகரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அழகாக 26,000 டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக கன்க்ளூஷன் பார்க்கும்போது பிசிஆர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு புட்டோடைய விஷயம் இன்றைக்கி டாமினேஷன் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லைட்டாக அப்சைடு தான் எனக்கு கொஞ்சம் தோணுது. தென் வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது நாளைய மார்க்கெட்டில். அண்டு பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.